அது பணத்தில் நேர்மையாக இல்லாதவங்க இருக்காங்கல்ல, அவங்க நோயாளி ஆயிடுவாங்க. ஏன்னா, பணத்தில் நேர்மையாக இல்லாதவங்க கண்டிப்பாக ஆடம்பரமாக வாழ்வாங்க. ஆடம்பரமாக வாழணுங்கிற ஆசையில தான் அவங்க பணத்தில் நேர்மையாக இருக்க மாட்டாங்க. வாங்கின கடனை திருப்பி கொடுக்க மாட்டாங்க. பேராசை பிடிச்சு அவங்க வந்து பேராசை பிடிச்சவங்க. வாங்கின கடனை திருப்பி கொடுக்க மாட்டாங்க. ஏமாற்றுவாங்க, லஞ்சம் வாங்குவாங்க, ஏமாற்றி பணம் சம்பாதிப்பாங்க, அநியாய விலைக்கு வியாபாரம் பண்ணுவாங்க, பதுக்குவாங்க. இப்படி நிறைய வேலைகளை பண்ணி தான் அந்த பணத்தை சம்பாதிக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்க உணவில் கட்டுப்பாடோடே இருக்க மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, மற்றவங்களுக்காக வாழ்வாங்க. ஒரு பகட்டான வாழ்க்கை வாழ்வாங்க. பெரிய வீடுகளை கட்டுவாங்க. மற்றவங்க பெருமையாக நினைக்கணுங்கிறதுக்காகவே மாமிசம் வாங்கி சாப்பிடுவாங்க, கேக்கு வாங்கி சாப்பிடுவாங்க. ஒரு பேக்கரி உணவுகளை கூட சாப்பிடும்போது அதில் கூட மற்றவங்க நம்மளை பெருமையாக நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு பேக்கரி உணவுகள் சாப்பிடுவாங்க, ஐஸ்கிரீம் சாப்பிடுவாங்க, கேக்கு சாப்பிடுவாங்க, கொக்கோ கோலா குடிப்பாங்க, பெப்சியை குடிப்பாங்க, பெருமைக்காக. இது எல்லாம் பெருமைக்காக. ஏன்னா இவங்க மற்றவங்களுக்காகவே வாழ்கிறவங்க. பணத்தில் நேர்மையாக இல்லாதவங்க, ஆடம்பரமாக வாழ்கிறவர்கள் பிறருக்காகவே, பிறர் மெச்ச வேண்டும் என்பதற்காகவே எல்லாத்தையும் செய்வாங்க. இப்படிப்பட்டவங்க நிறைய பணம், இவங்களுக்கு நிறைய பணம் தேவை. அதனால் நிம்மதியாக தூங்க முடியாது இவங்களால. ஒரு குறைவான நேரம் தான் தூங்குவாங்க. அப்போ அவங்களால உடலுக்கு தேவையான தூக்கத்தை ஆரோக்கியமாக வாழ முடியாது. அப்புறம் வந்து கண்ட கண்ட உணவுகளையும் சாப்பிடுவாங்க. இவங்களால உணவில் கட்டுப்பாடாகவே இருக்க முடியாது. நேர்மையானவங்க மட்டும்தான், உண்மையை தேடுகிறவர்கள் மட்டும்தான், எது உண்மையான உணவு, எது ஆரோக்கியம்தான் உண்மை, ஆரோக்கியமான உணவு எது ஆரோக்கியத்தை தரும், அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, உணவில் கட்டுப்பாடோடு இருப்பாங்க, உண்மையாக இருப்பாங்க, பண விஷயத்தில் நேர்மையாக இருப்பாங்க. அவங்களால மட்டும்தான் உணவு கட்டுப்பாடை கடைபிடிப்பதற்கான மன உறுதி இருக்கும். நீங்கள் பண விஷயத்தில் ஏமாத்துறாங்க பாருங்கள், அவங்களுக்கு மன உறுதி இருக்காது. ஒரு உணவு கட்டுப்பாடு, இந்த மாதிரி பழந்தாம்பா சாப்பிட்ணும், ஐஸ்கிரீம்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னா, ஒரு அதெல்லாம் என்னால் முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி பலவீனமாக இருப்பாங்க. அவங்களுக்கு மன உறுதியே இருக்காது. ஆனால் பெரிய பணக்காரராக தெரிவாங்க. கார் இருக்கும், பங்களா இருக்கும், எப்போ பார்த்தாலும் பணம்னு ஓடுவாங்க. பெருமைக்காகவே மற்றவங்க மெச்சணுங்கிறதுக்காகவே என்ன பண்ணுவாங்க, ஐஸ்கிரீம் சாப்பிடுவாங்க, கேக்கு சாப்பிடுவாங்க, சாக்லேட் சாப்பிடுவாங்க, அப்புறம் வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிடுவாங்க, அந்த உணவு பிரியாணி சாப்பிடுவாங்க. இதெல்லாம் வந்து பெருமைக்காகவே எல்லாம் பண்ணிட்டு கடைசியில் நோய் வந்துடும். அப்புறம் அவங்களுக்கு அது ஆடம்பரமாக வாழ்வதற்கு தேவையான பணத்தை சம்பாதிப்பதற்காக ஓடி 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 தூங்க நேரம் இல்லாமல் அப்படியே நோய் வந்துடும். அப்புறம் என்ன பண்ணுவாங்க, இப்படிப்பட்டவங்க என்ன பண்ணுவாங்க, பண விஷயத்தில் நேர்மையாகவே இருக்க மாட்டாங்க, ஊழல் பண்ணுவாங்க, லஞ்சம் வாங்குவாங்க. ஏன்னா ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை பராமரிப்பதற்கு நிறைய பணம் தேவை. அப்போ அவங்களுக்கு எப்போவுமே ஒரு பயம் இருக்கும். ஆடம்பரமாக வாழணுன்னா 30,000 40,000 1,00,000 கூட ஒரு மாதத்துக்கு தேவை. அப்படி இருக்கும்போது அதற்கு தேவையான பணத்தை சம்பாதிப்பதற்காக எப்போ லஞ்சம் கூட வாங்க தயாராகிடும். ஏன்னா லஞ்சம் வாங்கலைன்னா அவங்க ஏழை, ஒரு வாடகை வீட்டுக்கு கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, அல்லது ஒரு சொந்த வீட்டை இழந்து ஒரு சிறிய வீட்டுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ எல்லோரும் சிரிப்பாங்கங்கிற பயத்தோடே இருப்பாங்க. ஏன்னா இவங்க மற்றவங்களுக்காக தான், மற்றவங்க சிரிப்பாங்க, மற்றவங்க நம்மளை பாராட்டுவாங்க, மற்றவங்க நம்மளை மெச்சுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, எங்கே மற்றவங்க நம்மளை சிரிச்சிருவாங்களோன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, எப்படியாவது லஞ்சம் கிஞ்சம் வாங்கியாவது அந்த ஆடம்பர வாழ்க்கையை அப்படியே மெயின்டைன் பண்ணுவாங்க. ஒரு எளிமையாக வாழ்கிறவங்க எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க. நம்ம ஒன்றும் நடுத்தருக்கு வரப்போதில்லை, நம்ம வீடே எளிமையான வீடு தான், அப்படின்னு நமக்கு தேவையான கொஞ்சம் பணம் தான், நம்ம ஒன்றும் அந்த மாதிரி. அப்படி இருக்கும்போது அவங்க வந்து பதட்டம் இல்லாமல் இருப்பாங்க. ஆனால் ஆடம்பரமாக வாழ்கிறவங்க தன்னுடைய ஆடம்பரமான வாழ்க்கையை பாதுகாப்பதற்காக லஞ்சம் வாங்க துணிந்து விடுவார்கள், மோசடியில் ஈடுபட துணிந்து விடுவார்கள், ஊழல் செய்ய துணிந்து விடுவார்கள். அதுபோல் உணவுலேயும் உங்களுக்கு கட்டுப்பாடு இருக்காது. கண்ட கண்ட உணவுகளை சாப்பிடுவாங்க. இவங்களுக்கு நிறைய பணம் தேவை, நிம்மதியாக தூங்குவாங்க. கடைசியில் நோய் வந்துடும். நோய் வந்துடும், கண்டிப்பாக நோய் வந்துடும். அதனால் வந்து இவங்க நோய் வந்தால் என்ன பண்ணுவாங்க, போய் மருத்துவர்கிட்ட தான் போவாங்க. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஆடம்பரமாக வாழ்கிறாங்க பார்த்தீங்களா, ஆடம்பர மோகம், அவர்களது உடம்பில் வருகிற நோயை குணப்படுத்துவதற்காக தான் எம்பிபிஎஸ் படிக்கிறாங்க. எம்பிபிஎஸ் படிக்கிறாங்கன்னா அவங்க எதுக்காக படிக்கிறாங்க, இந்த மாதிரி ஆடம்பரமாக வாழ்ந்து, அவங்க உடம்பை கட்டுப்பாடு இல்லாமல் வாழ்ந்து, மன உறுதி இல்லாமல் வாழ்ந்து, ஆடம்பரமாக வாழ்வதால் அந்த மாதிரியான ஆட்கள் பணத்தில் நேர்மையாக இருக்க மாட்டாங்க. இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு உடம்பில் ஏற்படுகிற நோயை குணப்படுத்துவதற்காகத்தான் இவங்க கஷ்டப்பட்டு எம்பிபிஎஸ் படிக்கிறாங்க. இப்படி எம்பிபிஎஸ் படிக்கிறாங்களே, இவங்களுக்கும் ஆடம்பரமாக வாழணுங்கிற ஆசை. எதுக்காக எம்பிபிஎஸ் படிக்கிறாங்க, இவங்களுக்கும் ஆடம்பரமாக வாழணுங்கிற ஆசை. எம்பிபிஎஸ் படித்தா நிறைய பணம் சம்பாதிக்கலாம். அதே போல் ஆடம்பரமாக வாழ்கிறவர்களுக்கு வருகிற நோய்களை குணப்படுத்துவது. எளிமையாக வாழ்கிறாங்க பாருங்கள், அவங்க நேர்மையாக இருக்கிறவங்களால மட்டும்தான் எளிமையாக வாழ முடியும். எளிமையாக வாழ்கிறது, ஏழையாக வாழ்கிறவங்களாம் எளிமையானவங்க கிடையாது. எளிமையான வாழ்க்கையை பெருமையாக கொள்கிறவர்கள் ஏழையாக வாழ்கிறவங்க. ஆனால் அவங்க மனசில் ஆடம்பர மோகம் இருக்கும். ஆடம்பர மோகத்தோடு ஏழையாக வாழ்வது அது ஒரு விஷயம். அவங்களும் ஒரு பணக்காரங்க மாதிரி தான். ஆடம்பர மோகத்தோடே ஆடம்பரமாக வாழ முடியலையேங்கிட்டு ஏழையாக வாழ்ந்துட்டுருப்பாங்க. அவங்கள பற்றி நான் சொல்லலை.
அவங்களும் பிரச்சனைகள். ஆனால் வந்து எளிமையாக தான் வாழணும்னு சொல்லி ஒரு எளிமையான வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டு வாழ்கிறார் பாருங்க, அவங்க தான் மன உறுதி உடையவர்கள். அவங்க தான் அதனால் இந்த மாதிரி ஆடம்பரமாக வாழ்கிறவங்க, மற்றவங்கள பண விஷயத்தில் நேர்மையாக இல்லாதவங்க கண்டிப்பாக அவங்களுக்கு நோய் வந்துடும். அதனால் நீ நோய் வரக்கூடாது அப்படின்னா நீ ஆடம்பரமாக வாழக்கூடாது, எளிமையாக வாழணும். ஆடம்பரமாக வாழ்ந்தா நம்ம வந்து கண்டிப்பாக நோய் வரும். ஏன்னா பண விஷயத்தில் நம்மளால் நேர்மையாக இருக்க முடியாது. ஆடம்பரமான வாழ்க்கையை பராமரிப்பதற்காக பணத்தை எப்படியாவது நம்ம சம்பாதிச்சாகணும். அது ஒரு மதுபானத்தை விற்றாவது பணத்தை சம்பாதிக்கணும், சிகரெட்டை விற்றாவது பணத்தை சம்பாதிக்கணும், லஞ்சம் வாங்கியாவது ஊழல் பண்ணியாவது பணம் எந்த வழியில் வந்தால் என்ன, ஒரு கொள்கையே இருக்காது. ஆடம்பரமாக வாழ்கிறவர்களுக்கு கொள்கையே இருக்காது. கொள்கைப்படி தான் அவங்க கொள்கைப்படி தான் பணத்தை சம்பாதிக்கணும்னா அவங்களால ஆடம்பரமாக வாழ முடியாது. அதனால் ஆடம்பரமாக எளிமையாக வாழ்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கு தான் கொள்கை இருக்கும். கொள்கையோடு வாழ்கிறவர்கள் எளிமையான வாழ்க்கையை கொள்கை தான் எனக்கு முக்கியம்பா அப்படின்னு நினைக்கிறவங்க எளிமையான வாழ்க்கையை நோக்கி போகணும். ஆடம்பரமாக வாழ்ந்து கொண்டு நீ கொள்கையோடு வாழ முடியாது. இப்படி அதனால் அந்த பண விஷயத்தில் நேர்மை இல்லாதவங்க கண்டிப்பாக அவங்களால உணவில் கட்டுப்பாட்டோடு இருக்க முடியாது. அவங்க கண்டிப்பாக ஆடம்பரமாக தான் வாழணும்னு ஆசைப்படுவாங்க. இப்படி அவர்கள் கண்டிப்பாக பிற்காலங்களில் ஒரு 50 வயதிலேயே நோயாளிகளாக ஆகிவிடுவார்கள். அதில் எந்தவித சந்தேகம் இல்லை. ஒரு 45 வயதிலே அவர்கள் நோயாளிகளாக மாறிவிடுவார்கள். அதனால் இங்கே ஆரோக்கியமாக வாழணுன்னு நினச்சிங்கன்னா ஆடம்பரமாக வாழணுன்னு ஆசைப்படாதீங்க. பண விஷயத்தில் நேர்மையாக இருக்கணும்னு ஆசைப்படுங்க, எளிமையாக வாழணும்னு ஆசைப்படுங்க, கொள்கைகளோடு வாழணும்னு ஆசைப்படுங்க. அப்போ தான் வந்து எளிமையாக வாழ்கிறாங்க. உண்மையை தேடுங்க. எது உண்மையான உணவு? பரோட்டா, இதெல்லாம் வந்து கேக்கு, இதெல்லாம் உண்மையான உணவு கிடையாது. பழங்கள், கீரைகள், கிழங்குகள், இந்த மாதிரி காய்கறிகள், இதை பச்சையாக சாப்பிடணும். இதை பார்த்து யாரும் மெச்ச மாட்டாங்க. ஒரு பிரியாணி சாப்பிட்டா தான் மற்றவங்க மெச்சுவாங்க. மற்றவங்க நம்மளை மெச்சணும், பக்கத்து வீட்டுக்காரங்க நம்மளை பெருமையாக பேசணுங்கிறக்காகவே பிரியாணி, ஆட்டுக்கறி, அது இது வாங்கி சாப்பிட்றது. நான் எங்கள் வீட்டில் தடபுடல் விருந்து, இந்த கறி வாசனை பக்கத்து வீட்டுக்கு போகும். பக்கத்து வீட்டுக்கு போய் அவங்க நினைப்பாங்க, நம்ம வீட்டில் கறி, நம்ம வீட்டில் பிரியாணி, நம்ம வீட்டில் பயங்கர கேக்கு, பயங்கர வசதியோடு வாழ்கிறோம், பக்கத்து வீட்டுக்காரங்களோட வயிற்றுச்சல், இப்படி மற்றவங்களுக்காக வாழ்ந்துட்டுருப்பாங்க. ஆனால் உண்மையாக வாழ்கிறவங்க காய்கறிகளையும் பழங்களையும் சாப்பிட்டுட்ருப்பாங்க. உண்மையை விரும்புகிறவங்க, எளிமையானவங்க, நேர்மையானவங்க இது வந்து விளம்பரத்தை ஏற்படுத்தாது. இதோட வாசனை நீங்கள் வச்சுருக்கிற பழங்களோ காய்கறிகளோ மற்றவங்களோட பக்கத்து வீட்டுக்காரங்களை டிஸ்டர்ப் பண்ணாது. நீ என்ன சாப்பிட்றங்கிறதே அவங்களுக்கு தெரியாது, மற்றவங்களுக்கு தெரியாது. அந்த பகட்டு இல்லாத உணவுகள் தான் எளிய உணவுகள், இயற்கை உணவுகள். அதனால் பண விஷயத்தில் நேர்மையாக இருங்க, எளிமையாக வாழுங்க. ஆடம்பரமாக வாழ்ந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நோய் வரும், வந்தே தீரும். ஆடம்பரமாக வாழ்கிறவர்களுக்கு கிடைக்கின்ற தண்டனைகள் தான் அந்த நோய்கள். கட்டுப்பாடாகவே இருக்க முடியாது. ஆடம்பரமாக வாழ்கிறவர்களால் கட்டுப்பாடாகவே இருக்க முடியாது. உங்களால் ஒரு வேளை கூட உங்களால் உண்ணாவிரதம் இருக்க முடியாது. ஆடம்பரமாக வாழ்கிறவர்களால் உண்ணாவிரதமே இருக்க முடியாது. அது இல்லை அவர் இருக்கார், யாரோ 1 2 பேரை உதாரணம் காட்டாதீங்க. பெரும்பாலான மக்களிடமிருந்து நான் ஒரு கள நிலவரத்தை எடுத்து உங்கள்கிட்ட சொல்கிறேன். பெரும்பாலான மக்களிடமிருந்து நான் உதாரணத்தை எடுக்கிறேன். அதனால் என்னுடைய உதாரணத்தை மறுப்பதற்காக ஓரிருவரை உதாரணம் காட்டாதீர்கள்.